நிறைவான பாகத்தோடு ஆலோசனை நேரத்தில் இன்று இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் கல்வி சமூகத்தை சார்ந்த லக்ஷ்மி எஜுகேஷன் சென்டர் அதிபராக விளங்கும் திரு முருகேசன் நற்குணதயாளன் நம்மோடு இணைந்திருந்து கூடுதலாக 11+ தொடர்பாக நமது பெற்றார்கள் சந்திக்கின்ற பலவிதமான பிரச்சனைகள் தொடர்பாக இன்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் இப்பொழுது நீண்ட நேரமாக இணைந்திருக்கும் உறவை அழைப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் ஜோனண்ண. நான் இங்க ஜெர்மன்ல இருந்து கதைக்கிறேன். மாஸ்டரோட கதைக்கலாமா? ஓமோம், சொல்லுங்க. வணக்கம் மாஸ்டர், நான் இங்க ஜெர்மன்ல இருந்து கதைக்கிறேன். எனது மகன் இங்க கிம்னாசியத்துல படிக்கிறார், 8ஆம் வகுப்பு படிக்கிறார். ஓமோம். அவர் படிச்சு 1ஆம் வகுப்புல இருந்து நல்லா படிச்சு கொண்டு இப்ப 8ஆம் வகுப்பு வரையும் இருக்கிறார். ஆனா அவர் மேசையில இருந்து படிக்கிறார் இல்ல, விளையாட்டு அது அப்படி அந்த புஷ்போல் மேல அந்த காட்சுகள் அதுகள் விளையாடி கொண்டிருக்கிறார், இருந்தண்டு படிக்கிறார் இல்ல. ஆனா அவர் அந்த நல்ல நோட்டுகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அவர் என்ன மாதிரி தொடர்ந்து வழிநடத்தலாம் இருக்கிறார். ஓமோம், இது எல்லா பேரண்ட்ஸுக்கும் உள்ள பிரச்சனை. பிள்ளை மேசையில இருந்து படியாதாமன்னு சொல்றது. அது இப்ப நீங்கள் அதுல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அவர் நல்ல மார்க்ஸ்களும் எடுத்துக்கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னீங்களோ. எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அப்ப அவரு அந்தந்த டைம்ல அதை செய்து கொண்டு இருக்கிறார். அப்ப அவர் படிக்கிறாருன்றதானே அதன் அர்த்தம், நல்ல மார்க்ஸ்கள் எடுக்கிறாருண்டு. அப்ப நீங்கள் கணக்கு கவலைப்படுவான். மற்றது படிக்கிற சட்டை இவங்க வந்து கிம்னாசியம் டகண்டு மார்க்ஸ்கள் குறைஞ்சா டகண்டு படாரண்டு இறக்கி விட்டுருவாங்க. வேற அடிய கடைசி ஜொலிகளுக்கு இறக்கி விட்டுருவாங்க. அப்ப அந்த 6 மாசத்துக்கு ஒருக்கா தான் நீங்க எங்களை கூப்பிட்டு அந்த பெற்றார் ஆசிரியர் சங்க கூட்டம் வந்து வைப்பினாம். அப்ப அதுல ஏதாவது 6 மாசத்துக்கு கூப்பிடுறது பிரச்சனை படுறாரு கொஞ்சம். அந்த பெற்றாராசிரியர் சங்க கூட்டத்துல அவ ஏதாவது குறை சொல்லி இருக்கணுமோ உங்களுக்கு பிள்ளைய பற்றி, பள்ளிக்கூடத்துல படிக்கிறத பற்றி? இல்ல, அவர் குறை சொல்லுற ஒரு குறையும் இல்லை. ஆனா கொஞ்சம் அவர் அந்த இருந்து கொஞ்சம் அந்த கூடுதலா இது பண்றாரு, பொறுமையாக இருந்து விரும்பி செய்கிறார் இல்லையா மாதிரி சொல்லுவேன். ரைட். அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யுங்கண்டா, ஒரு நாளும் வீட்டுல அவர் படியாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு இடத்துல இருக்க வைங்க, சும்மா இருக்க வைங்க. ஒரு 2 மணித்தியாலும் இதுல படிக்க வேண்டாம். ஆனா இருப்பார், அவர் தந்த ஒரு காட்ஸ் அதை விளையாடி கொண்டு இருப்பார் இல்லையா, கம்ப்யூட்டர்ல இருப்பார் இல்ல, அப்படி இருப்பார் இல்லையா, படிப்பண்டு இருக்கிறார் இல்லையா, தந்த படிப்பு இருக்கிறார் இல்லையா. அப்ப அவருக்கு கொஞ்சம் கூட வேலை, வீட்டு வேலை கூட கொடுக்க சொல்லி பள்ளிக்கூடத்துல கேட்டு பாருங்க. கூட ஹோம்ஒர்க்குகளை கொடுக்க சொல்லுங்க. இல்லை நீங்கள் வேறு புத்தகங்களை, பள்ளிக்கூடத்துக்கு உரிய புத்தகங்களை, பயிற்சி புத்தகங்களை கடையில் வாங்கி கொண்டு வந்து அதை செய்ய வைங்க. அப்போ அவருக்கு அந்த கருத்து என்னென்னு சொன்னால், அவருக்கு படிக்கிற வேலை காணாது, அதால் அவர் இருக்காராம். அப்போ ஹோம்ஒர்க் முடிஞ்சிட்டா பிள்ளைய வேற ஒன்றை செய்யத்தானே பார்க்கும். அப்போ அதை நாங்கள் அவரில் குறை சொல்ல இல்லாது. அப்போ வேலை கூட பள்ளிக்கூடத்தில் இப்போ பெற்றாசிரியங்க கூட்டம் நடக்க கேளுங்க. இப்படி எந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் கூட கொடுக்க முடியுமோன்னு சொல்லி கேளுங்க. இல்லைன்னா அவையிட்ட கேளுங்க, நான் ஏதாவது புத்தகம் வாங்கி செய்யலாமோன்னு கேளுங்க. அப்போ அந்த புத்தகங்களை வாங்கி செய்யுங்க. அப்போ அவருக்கு படிக்கிற சமயம், இப்போ அந்த உங்களோட பிள்ளைன்ற குணாம்சத்தை பார்த்தால் அவர் படிக்க விருப்பமான பிள்ளை. அவர் இப்போ கம்ப்யூட்டருக்கு முன்னால் போனால் கன நேரம் இருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு இருக்கிறது ஒரு பிரச்சனையாக இல்லை. அவருக்கு தேவை வேலை. அந்த அவங்க கொடுக்குற ஹோம்ஒர்க் முடிஞ்ச உடனே அவர் நினைக்கிறார் தன் வேலை முடிஞ்சதுண்டு. பள்ளிக்கூடத்தில் பரீட்சையிலே நல்ல மார்க்ஸ் எடுக்கிறார். அப்போ அவர்கிட்ட மைண்டில் செட் ஆகிட்டது, நான் விளாங்க செய்தால் காணுமெண்டு. அப்போ இப்போ என்ன செய்யணுமென்று சொன்னால், வேலை கூட கொடுக்கணும். அங்கே பள்ளிக்கூடத்தால் கேட்டால் அவள் பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் கூட வேலை கொடுப்பினோம், எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்க சொல்லி சொன்னால் செய்விக்கலாம். அப்போ இருந்து செய்வார். அப்போ உங்களுக்கு பிரச்சனை வராது. அவர் தானே வேண்டாம். பிள்ளையை பார்த்தால் அவர் குளப்படிக்காக இருக்காத மாதிரி இல்லை, அவர் சரியான பாதையில் நிற்கிறார். கிம்னாசியத்தில் இடம் கிடைச்சிருக்குது. அதை மெயின்டைன் பண்ணுறான்னு சொன்னால் அவருக்குரிய வேலையில் கூடி கொடுத்து கொண்டு அவற்றை அறிவை கூட்டிக்கொண்டு போனீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது. பிள்ளை ஒழுங்காக படித்து முன்னுக்கு வருவார். நன்றி சகோதரி, நன்றி. இந்த 11+ தொடர்பாக நாங்கள் ஒரு முக்கியமான கேள்வி, இந்த 11+ல படித்து ஒன்று சித்தியடையல வெற்றியடையல் ஒன்றுன்னு பிள்ளைகளை நொந்து கொள்வதும் பெற்றார்கள் கவலைப்படுவதும் ஒரு விடயமாக இருக்கிற நேரத்தில் இந்த படித்தது எதிர்காலத்தில் வேறு கல்வி அல்லது வேறு இதுகளுக்கு பயன்படுமா? அப்படியான ஆதாரங்கள் உங்களோட அனுபவத்தில் ஏதாவது இருக்கு? ஓமோம், நான் இப்போ ஏற்கனவே கதைச்சிருக்கிறேன். உண்மையில் 11+ படிக்கிறதுன்றது ஒரு வேஸ்ட் அண்ட் இல்லை. அதுதான் முக்கியமாக பெற்றார் புரிஞ்சு கொள்ள வேணும். வேஸ்ட் அண்ட் இல்லை. பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லப்படுறது அந்த 3 மணித்தியாலத்திலே அவர்களுடைய மூடு அப்படி இருக்கின்றதை பொறுத்து தான். அது சில வேளையில் ஃபெயில் ஆகலாம், சில வேளை பாஸ் ஆகலாம்.
ஆனால் 2 பிள்ளைகளும் சம அளவு அறிவோடு தான் இருக்கிறவன்றது எல்லா பெற்றாரும் ஏற்றுக்கொள்ளுங்க. அங்கே ஏன்னா 11+க்கு கோச் பண்ணி கொண்டு போகைக்குள்ள எங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைகள் சம அறிவாக இருக்கா இல்லையான்றது நாங்கள் பேரண்ட்ஸுக்கு நேராக சொல்லிடுவோம். இவர் பாஸ் பண்ணுவாரா ஃபெயில் பண்ணுவாரா என்ற அறிவுறுத்தலை நாங்கள் இன்டெரக்டாக பேரண்ட்ஸுக்கு மட்டும் சொல்லிக்கொள்வோம், பிள்ளைகளுக்கு சொல்லாமல் பேரண்ட்ஸுக்கு சொல்லிக்கொள்வோம். ஆகவே பிள்ளைகளை நொந்து கொள்ள வேண்டாம். படிக்கிறது பிரயோசனமானதான். என்னத்தை படித்தாலும் முறையாக படித்தால், இந்த முறையாகன்றது மிக முக்கியம். முறையாக படித்தோம் என்று சொன்னால் அது ஒவ்வொரு வகுப்பிலையும் உதவி செய்யும். இப்போ நீங்கள் செகண்டரி ஸ்கூலுக்கு போன உடனே எங்களோட பிள்ளைகள் போன உடனே அந்த இயர் 7க்கு போன உடனே அவைக்குரிய பாடங்கள் அங்கே எல்லாம் புதுசு. ஆனால் இந்த 11+ஆல் மூளை வந்து ஓரளவு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அப்போ அந்த பாடங்களை உள்வாங்கிக் கொள்வது மற்ற பிள்ளையை விட இவைக்கு வேகமாக இருக்குது. அப்போ ஒரு டீச்சர் கட்டாயம் அதில் திங்க் பண்ணுவாருன்னு என்று சொன்னால் இந்த பிள்ளைக்கு கூட அறிவு இருக்கின்ற சிந்தனை டக்கண்டு வரும். சில பள்ளிக்கூடங்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டபுள் ப்ரமோஷன் கொடுத்துருக்கணும். இங்கே லண்டனில் 7ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பில் ஒன்றே விட்டுருக்கணும். பெங்கள்கிட்ட படித்து ஒரு மாக்கால மிஸ் ஆகி போய் 11+ல் கிராமர் ஸ்கூல் கிடையாத 3 பிள்ளைகள் இன்னொரு ஸ்கூலில் போய் சேர்ந்து அவைக்கு டபுள் ப்ரமோஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ டபுள் ப்ரமோஷன் கொடுக்குறோன்னு சொன்னால் அப்படியான ஒரு டிசிஷனை அதுக்கு இந்த நாட்டில் எடுக்கிறதா இருந்தால் அந்த பிள்ளை எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி தன்மை வருகிறதுக்கு காரணம் இந்த 11+ டீச்சிங் தான். அதை முறையாக நாங்கள் படிப்பிக்கல, ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் விளக்கமாக பிள்ளைகளுக்கு படிப்பிக்க அந்த பிள்ளைகளின் மூளை வந்து சிந்திக்கிற ஆற்றல் வெரி ஹை லெவலுக்கு போயிடும். அந்த ஹை லெவலுக்கு போயிட்டால் இந்த இயர் 7ல் வர பாடங்கள் 9 பாடம் பிள்ளைகளுக்கு வரைக்க அதை உள்வாங்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தியை இந்த 11+ கொடுக்குது. அதை பேரண்ட்ஸ் மனதில் வச்சுக்கொண்டு பிள்ளைகளை ஒரு காலம் திட்டாதீங்க. ஃபெயிலாக போனேன் பேரண்ட்ஸுக்கு ஒரு கவலை இருக்குது தான், அதை மறக்கிறதுக்கு இல்லை. அந்த கவலை வந்து போட்டித்தன்மையான கவலை. தன்னுடைய ஃப்ரெண்ட் பிள்ளை பாஸ் ஆகிட்டது, என்ற பிள்ளை ஃபெயில் ஆகிட்டதுன்றோன்னு அவைக்கு உள்ளார ஒரு வெப்பியாரமும் ஒரு வேதனையும் அது ஒரு பக்கம் அவைக்குள்ள வரைக்கும் அந்த கோபத்தை யார்கிட்ட செலுத்துறதுன்னா பிள்ளையெல்லாம் செலுத்திக்கணும். ஏன் ஃபெயிலான நான் உனக்கு ஒழுங்காக படிக்கல, நான் சொல்ல நீ செய்தியாத இதை செய்தியான்னு சொல்லி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிக்க பிள்ளை அப்செட்டாக போயிடும். அதை செய்யாதீங்க பேரண்ட்ஸ், அதை செய்யக்கூடாது, ஒரு நாளும் செய்யக்கூடாது. மற்றது பணம் சம்மந்தப்பட்ட கவலை. பணம் இவ்வளோ பணத்தை சில வழிக்கு படிப்பிக்கிறோம். சில பேரண்ட்ஸ் வந்து கேட்பினோம் நாங்கள் இவ்வளோ காசு கட்டுறோம் கட்டாயம் பாஸ் பண்ணுவானோன்னு கேட்பினோம். அப்போ அதுக்கு நாங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறது? நாங்கள் ஒரு மந்திரவாதிகள் இல்லையா? நீங்கள் காசை கட்டுறீங்க, நாங்கள் படிப்பிக்கிறோம். பிள்ளை பாஸ் பண்ணுறது அது பிள்ளையினுடைய கட்டித்தனத்தை பொறுத்தது. மற்றது நீங்கள் எடுக்கிற ஊக்கத்தை பொறுத்தது. இப்போ நீங்கள் வீட்டை எவ்வளோக்கு வேலை இறங்களோ பிள்ளை கட்டாயம் பாஸ் பண்ணணும். மற்றது எங்கள்கிட்ட வார பிள்ளைகளுக்கு நாங்கள் நேரடியாகவே பேரண்ட்ஸுக்கு ஒவ்வொரு மாதமும் பரீட்சைகள் வச்சு பிள்ளைகளினுடைய முன்னேற்றங்களை காட்டிக்கொண்டு தான் இருக்கிறோம். அதை வச்சு கொண்டே பெற்றார் விளங்கிக் கொள்ளணும், எந்த பிள்ளை பாஸ் பண்ணுமா ஃபெயில் பண்ணுமா, அதை வச்சு கொண்டு செய்யலாம் இல்லையே பிள்ளைகளை பேச வேண்டாம். இப்பொழுது ஜெர்மனியிலிருந்து ஒருவர் இணைந்திருக்கின்றார், அழைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம் மாஸ்டர். சத்தமா கதைங்க. என்னன்னா மாஸ்டர், இந்த மகன் ஆல்ரெடி வந்து 11+ டெஸ்ட் எடுத்துட்டார். என்ன எடுத்திருக்கிறார்? 11+ டெஸ்ட் எடுத்துட்டார். எங்க எடுத்தவர்? அவர் ஓபிக்சியர்ல எடுத்தார், அவுட் ஆஃப் லண்டன்ல. இப்போ இயர் 7 படிச்சு கொண்டிருக்கிறார். இப்போ லண்டனுக்கு மூவ் பண்ண அவர் கிராமர் ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணலாமா அந்த ரிசல்ட்டை வச்சு? எங்க வச்சு எடுத்தது? 11+ எங்க லண்டன்லானே எடுத்தது? லண்டன்ல ஓர்விக்சியர்னு சொல்லி அவுட் ஆஃப் லண்டன்ல கவுண்ட்ரியில எடுத்தது. சரி, பாஸ் பண்ணிட்டாரோ? அதுல வந்து அவர் வந்து 225 எடுத்தவர். அது நல்ல மார்க்ஸ், நல்ல மார்க்ஸ். இப்ப வந்து லண்டன்ல படிக்கிறார். இப்ப எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறார்? கிராமர் ஸ்கூல்லையா? வில்லியஸ் ஹை ஸ்கூல்ல. வில்லியஸ் ஹை ஸ்கூல். ஓகே. சவுத் ஹால்ல. தெரியும். வில்லியஸ் கிராமர் ஸ்கூல் அப்ளை பண்ணலாமா இப்ப? இயர் 7லயா இருக்கிறார் இப்ப? ஆமாம். நீங்கள் அந்த 11+ எடுத்த நேரம் உங்களுக்கு கிராமர் ஸ்கூல் ஒன்றும் கிடைக்கலையோ? இல்ல, நான் ஸ்கூல் மாறபடியா நாங்க அப்ளை பண்ணிக்கல. இல்ல இப்ப நீங்க 11+ எடுத்தா 225 எடுத்தான்னு சொல்றீங்க. நான் அப்ளை பண்ணல டாக்டர். அப்ப இப்ப இங்க இயர் 7 படிக்கிறாரா? இயர் 7 படிக்கிறாரோ? என்ன இயர் 7க்கு நீங்கள் அப்ப இந்த பள்ளிக்கூடத்துல என்ன அட்மிஷன் எடுத்தீங்க? நாங்க அங்க மூவ் பண்ணிட்டோம் அங்க லண்டனுக்கு. அப்ப நீங்க அந்த அவர் 11+ எடுக்க நீங்க லண்டனுக்கு மூவ் பண்ண இல்லையோ? இல்ல இல்ல. நீங்க ஜெர்மன்ல இருந்து இங்க வந்து எக்ஸாம் எடுத்துருக்கீங்க? இல்ல, இந்த கவுண்ட்ரியில இருந்து நாங்க கவுண்ட்ரியில எடுத்துக்கிறீங்க எக்ஸாம். ஓ ரைட். அந்த ரிசல்ட் இப்போ அதுக்கான சந்தர்ப்பம் குறைவம்மா. இப்போ இயர் 7க்கு போனா போல நீங்கள் அந்த ரிசல்ட்ஸை காட்டி அட்மிஷன் கேளாது. கிராமர் ஸ்கூல் தரமாட்டினம். நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இயர் 9க்கு அவர் வரைக்க இயர் 9ல் ஒரு இன்டேக் இருக்குது கிராமர் ஸ்கூல்களுக்கு எடுப்பினும்.
அந்த நேரத்தில் நீங்கள் இதையும் பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் பள்ளிக்கூடத்தில் நல்லாக செய்து இப்போ வில்லியர்ஸ் ஹை ஸ்கூல்லே அவர் நல்லாக செய்து அதை அந்த லெவலையும் கொண்டே காட்டினா அவர் தருவினோம். ஆனால் நீங்கள் இப்போ வில்லியர்ஸ் ஹை ஸ்கூல் நல்ல ஸ்கூலம்மா. நீங்கள் அதை விட்டு விலகி கிராம ஸ்கூலுக்கு போகணுமென்ற ஒரு தேவை குறைவு. நீங்கள் வீட்டை டியூஷன்களும் கொடுத்து படிப்பிச்சிங்கன்னு சொன்னால் அவர் நல்ல நிலையை போகலாம். ஏன் பள்ளிக்கூடத்தை மாற்றி பிள்ளையை குழப்புவான்? அது நல்ல ஸ்கூல். அது இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் கிராம ஸ்கூலுக்கு விடைக்குள்ளே இன்னும் கூட படிக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நீங்கள் இயர் 9லேயும் இருக்கா ட்ரை பண்ணுங்க. இயர் 9ல் சான்சஸாக இருக்குது, இதை காட்டி கேட்கலாம் நீங்கள். இந்த 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 இவருடைய இந்த உரையாடலோட இந்த கிராமர் ஸ்கூல் என்றால் உண்மையில் என்ன, மற்ற பாடசாலைகளுக்கும் இந்த கிராமர் ஸ்கூலுக்கும் என்ன வித்தியாசம்? கிராமர் ஸ்கூல் என்று சொல்லப்படுறது தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளினுடைய பாடசாலை, அவ்வளோதான் அதன் விளக்கம். சாதாரண பாடசாலைகள் என்றது மிக்ஸ்ட் அபிலிட்டி ஸ்கூல். ஒரு லோவான பிள்ளையும் இருக்கும், ஒரு ஹையான பிள்ளையும் இருக்கும். இப்போ ஒரு பாடத்தை எடுங்க, ஒரு பாடத்தை எடுத்து நார்மல் ஸ்கூலில் ஒரு பிள்ளை 60 புள்ளிகள் எடுக்குதுன்னு வையுங்க. அந்த 60 புள்ளி ஹையஸ்டாக இருந்தால் அது 80க்கு கொண்டு போகிறதுக்கு அங்கே முயற்சி நடைபெறாது. 60ஓடையே அவர் தண்ணி ஒரு கட்டிக்காரனாக இமேஜினேட் பண்ணி கொண்டு இருப்பார். அப்போ அவர்கிட்ட அந்த அறிவு மட்டும் அங்கே அதில் தடுவார். ஆனால் இப்போ கிராமர் ஸ்கூலில் போனீங்கன்னு சொன்னால் அங்கே 80 தான் லோவஸ்ட் மார்க்ஸாக இருக்கும். 80க்கு மேலே 100க்கு இடையிலே எடுக்கிற பிள்ளைகள் தான் கூட இருக்கும். அப்போ அந்த 80ல் இருக்கிறவர் முயற்சி செய்து கொண்டே இருப்பார் கூட எடுக்கணும். அதுதான் அந்த வித்தியாசம் வர வேண்டும். இந்த கிராமர் ஸ்கூலில் எப்போதும் சிறந்த பாடசாலைகள் என்ற ஒரு முத்திரை இருக்கும் அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. எந்த ஒரு பாடசாலையும் சிறந்த பாடசாலை என்று சொல்லப்படுறது அந்த நேரத்தில் உள்ள பாடசாலையினுடைய அதிபர், அந்த நேரத்தில் பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள். சில வேளைகளில் ஒரு சில கிராமர் ஸ்கூலு என்று சொன்னால் அந்த நேரம் சில ஆசிரியர்கள் விலகி இருந்தால், நல்ல ஆசிரியர்கள் அங்கே போய் சேராட்டால் அது கிராமர் ஸ்கூலுன்ற நேமில் இருக்குமே ஒழிய அங்கே கல்வி திறமாக நடைபெறும்ன்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆகவே நினைக்கக்கூடாது கிராமர் ஸ்கூல் எப்பவும் பெரிய கோயிலுன்னு நினைக்கக்கூடாது. அது டீச்சர்ஸ் இருந்தால் தரும். ஒரு சாதாரண பாடசாலையிலேயும் நல்லா இப்போ உடனே ஒரு அன்பர் கேட்டார் 7 கிங்ஸ், அந்த ஸ்கூலில் இப்போ இருக்கிறது நல்ல டீச்சர்ஸ். அது கிராமர் ஸ்கூலை விட தரமான ஸ்கூலாக தான் அது இப்போ இயங்குது. இட்ஸ் எ வெரி குட் ஸ்கூல். நான் ஏன்னு சொன்னால் அங்கே நல்ல டீச்சர்ஸ் இருக்கணும். அதான் அந்த உண்மையோடையும் மற்றபடி எப்பவும் கிராமர் ஸ்கூல் தரமானு சொல்லி கொண்டு போகலாம். இன்றைக்கு இங்கிலாந்தை பொறுத்தவரையில் கல்வி திட்டங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், மாற்றங்களையும் பல மாற்றங்கள் இப்போ நடக்குது. அது இப்போ இருக்கிற அரசாங்கம் பல விதமான மாற்றங்களை கொண்டு வந்துட்டுது. இப்போ GCSE A-level அதுகளெல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் முந்தைய அந்த மொடியுலர் எக்ஸாம்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்கிறது, அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா. இப்போ அதை நிப்பாட்டியிருக்கணும். இப்போ இயர் 10க்கு வார பிள்ளைகள் இயர் 11 கடைசியில் தான் சோதனை எடுக்கிறது. அந்த பழைய சிஸ்டத்துக்கு திரும்ப வருகுது. 2 இயர்ஸ் எக்ஸாம்ன்ற மாதிரி வருது. அந்த மொடியூலாக வைக்கிறத முழுமையாக அதை இல்லாமல் செய்து இந்த புது பேட்சுக்கு கொண்டு வருகிறோம். அப்போ இனிமேல் அதில் சிலபஸ்கள் எல்லாம் மாற்றம் செய்திருக்கணும். சிலபஸ்கள் மாற்றிக்கணும். இப்போ புதிய புதிய புத்தகங்கள் எல்லாம் சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு இருக்குது. அப்போ பேரண்ட்ஸ் அதை அறிஞ்சு வச்சு கொண்டு அதுக்கு தக்க மாதிரியாக பிள்ளைகளை கோச் பண்ண தொடங்கணும். அந்த ஒவ்வொரு பேரண்ட்ஸும் செய்ய வேண்டிய கடமை என்னென்னா, பள்ளிக்கூடங்களுக்கு போகைக்க அந்த பேரண்ட்ஸ் ஈவினிங்கில் டீச்சர் சொல்கிறத மட்டும் லிசன் பண்ணி கொண்டு வர்றது பேரண்ட்ஸ் ஈவினிங்காக இருக்கக்கூடாது. நீங்களும் சில கேள்விகளோடு போகணும். போய் இப்போ ஒரு சிலபஸ் சேஞ்ச் பண்ணுதுண்டா அதை என்ன சேஞ்ச் பண்ணுது, அதனுடைய ஒரு கொப்பி எங்களுக்கு தாங்கோ என்று சொல்லி பேரண்ட்ஸ் துணிஞ்சு கேட்கணும். கேட்டால் தான் வீட்டில் படித்த பேரண்ட்ஸ் இருப்பி நம்ம வீட்டில் அவை பிள்ளைகளை கோச் பண்ணலாம். கண்ணை மூடிக்கொண்டு பள்ளிக்கூடம் விட்டுட்டோம் இனி என்ன அவை படித்து வருவினம் என்றால் காரியம் நடவாது. எங்களோட பார்ட்டிசிபேஷன் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். உண்மையிலேயே இன்றைய ஆலோசனை நேரம் ஒரு சிறப்பாக கல்வி சமூகத்துக்கு மிகுந்த பயனை தந்திருக்கும் என்ற நம்பிக்கை சந்தேகமில்லை. அந்த வகையில் இன்றைக்கு 36 வருடங்களுக்காக ஆசிரியர் பணியிடம், அது மட்டுமல்ல 12 வருடங்கள் இந்த 11+ என்ற இதிலேயே நீங்கள் ஒரு பயிற்சி கோச்சிங்காக இருந்து சிறந்த கல்வி தகமைகளோடு இன்றைய பணியாற்றி இன்றைய லக்ஷ்மி எஜுகேஷன் சென்டர் என்பதை ஒரு கல்வி மேன்மையுடனும் சேவை மனப்பான்மையுடனும் நடாத்தி எமது சமூகத்தை வழிநடத்தி செல்லும் உங்களுக்கும் அதனிடம் இந்த புத்தகங்களை எழுதிய புத்தகங்கள், அது மட்டுமல்ல நீங்கள் ஒரு சமூக ஆர்வலராக மதிக்கப்படுகிறீர்கள். நல்ல நாவல்களை எழுதிய பெருமைக்குரியவர். கலசம் என்ற ஒரு பத்திரிகையிடம் முன்பு சிறந்த முறையில் பணியாற்றிய ஒரு அனுபவம் கொண்டவர். உங்களுடைய சேவை மென்மேலும் கிடைக்க வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய மனைவியார் கூட இந்த லக்ஷ்மி எஜுகேஷன் சென்டரில்
பணியாற்றுகின்றார். ஆரம்ப காலத்தில் எமது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். உங்களுடைய மகளும் இதில் ஈடுபட்டிருக்கின்றார். அவருக்கும் உங்களுடைய மருமகன் மற்றும் உங்களுடைய மகன் எல்லோருக்குமே ஒரு வாழ்த்துக்களை கூறி, உறவுகள் இது தொடர்பாக மேலதிக சந்தேகங்கள் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் இவரிடம் இவருடைய எஜுகேஷன் சென்டர் தொலைபேசி இலக்கங்கள் நாங்கள் இப்பொழுது அறிய தந்த தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான சகல விதமான ஆலோசனைகளையும் வேறு விதமான நுழைவு அனுமதிகளையும் அங்கு பெற்றுக்கொள்ளலாம். நல்லது. திரு முருகேசு நற்குணதயாளன் உங்களுடைய வருகைக்கு மீண்டும் ஒரு முறை எமது ஜிடிவி சார்பாகவும் எமது புலம்பெயர் உறவுகள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. நல்லதுறவுகளை மீண்டும் மற்றும் ஒரு ஆலோசனை நேரத்தில் சந்திப்போம். இந்த ஆலோசனை நேரம் பார்க்க தவறியவர்கள் மீண்டும் பார்க்க விரும்புபவர்கள் வருகின்ற ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் பிரித்தானிய நேரம் 1 மணியிலிருந்து மீள் ஒளிபரப்பு செய்யப்படும். மற்ற ஐரோப்பிய நாடுகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து மீள் ஒளிபரப்பு செய்யப்படும். பார்த்து தேவையான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஆலோசனை நேரம் மீள் ஒளிபரப்பு பிரித்தானிய நேரம் 1 மணிக்கு இடம்பெறும் என்பதையும் அறிய தருகின்றோம். நல்லது. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரு துறையில் சார்ந்த ஆலோசனை நேரத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுவது NT ஜெகன். வணக்கம் அவர்களே.